உன்னதமான நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒப்பற்ற திருநாமம் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. எக்ஸடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான பண்பும், நாம் காட்ட வேண்டிய அல்லது கை கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பண்பும் என்னவென்று சொன்னால் தெய்வீக அன்பு. இந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்பது தேவனுக்குள் அமைந்திருக்கக்கூடிய அல்லது தேவன் தன்னில் தான் நிறைவாக இருக்கக்கூடிய தேவனுக்குள் இருக்கிறதுலே சென்டர் ஃபோக்கஸ்ட் ஆட்ரிபியூட்டாக காணப்படக்கூடியது அவருடைய அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பினால் ஆவியின் ஒருமைக்குள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆழ்த்துவம் உடையவராக ஒருமைப்பட்டு ஒன்றான மெய்தேவனாக தேவன் நிறைவுள்ளவராக இருக்கிறதை நாம் வேதாகமத்தின்படி புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சீஷர்களாக. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஏராளமான விஷயங்களில் தலையாய ஒரு முக்கியமான கற்பனையாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட, கட்டளையிடப்பட்ட, கற்பிக்கப்பட்ட ஒன்று அன்பாய் இருக்க வேண்டும் என்பது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று தேவன் சொல்லியிருக்கிற அந்த கற்பனைகளின் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிலையில் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்ம இங்கே வாசிக்கிறோம், மிக தெளிவாக வாசிக்கிறோம், ஹவு டு பி அ விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக ப்ராப்பரான சாட்சியாக இருப்பது எப்படி அப்படின்னா, அவர் என்னில் அன்பாயிருந்தது போல நான் மற்றவர்களிடத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி நான் வாழும் பொழுது நான் அவருடைய சீஷன் என்பதை, அவரை பின்பற்றுகிறவன் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷன் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் சாட்சி பகிர்வது அவசியம். நம்முடைய வாயிலே நாம் சாட்சி பகிர்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நான் அன்புள்ளவனாக இருந்து நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் என்பதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் நாம் ஒருபோதும் நாம் ஒளியிலே நடந்து கொள்ளுகிறோம் என்று நாம் சொல்ல முடியாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நான் ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லி சகோதரனை பகைக்கிறவனாக நாம் இருந்தால் நான் அன்புள்ளவன் அல்ல, எனவே நான் ஒளியிலே நடக்கிறவன் அல்ல. 1வது அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்போது அது உண்மை இல்லை. அப்போது பிரியமானவர்களே,
நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்படி காட்டுவது? ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருப்பது. பிரியமானவர்களே, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில், நான் யார் தெரியுமா, போயும் அவன்கிட்டலாம் நான் பேசணுமா, அவன் எந்த ஜாதி, நான் எந்த ஜாதி, நான் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவன் தெரியுமா, இவன் போய் அவன் ரசிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுமா, அவன்கிட்டலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மை விட்டு நீக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவைகள் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அல்ல என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரே ஒரு பண்பு மட்டுமே நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவற்றில் அன்பே பெரியது என்று நாம் வாசிக்கிறபடி இந்த எல்லாவற்றிலும் பெரியதாய் இருக்கக்கூடிய தெய்வீக அன்பு உடையவர்களாக ஒருவரை ஒருவர் நாம் அணுகுகிறவர்களாக, ஒருவரோடு ஒருவர் இணங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி கிறிஸ்து என்னில் அன்பாயிருக்கிறது போல ஒருவரில் நாம் அன்பாயிருப்பதே இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட முறை. இப்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.